வெல்கம் டு பர்ஃபெக்ட்லி டெலிஷியஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் ரவா லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் 10 பாதாம் பருப்பு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்தெடுத்திங்கன்னா போதுமானது. இதுலேயே ஒரு 10 காஞ்ச திராட்சையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக இதை வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதே கடாயில் இன்னும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இதில் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். இதை கைவிடாமல் 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா பொன்னிறமாக வறுத்திங்கன்னா பச்சை வாசனை போய் நல்லா மணமாக வரும். இதில் 1/4 கப் அளவுக்கு திருவின கொப்பரையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் சேர்த்து கலந்துக்கிறேன். இதில் நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு சர்க்கரை தித்திப்பு சரியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா 1 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இது எல்லாம் ஒன்று சேர கலந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து சூடு பண்ணிக்கிறேன். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை, சூடு மட்டும் பண்ணால் போதுமானது. இப்போ இந்த ரவையில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஒன்று சேர ஒரு வாட்டி கலந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ இதில் நம்ம சூடு பண்ணியிருக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து பார்க்கலாம். நம்ம ஒரேடியாக பால் சேர்த்துடக்கூடாது. எந்த அளவுக்கு வேணுமோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கும் போது தான் நம்மளுக்கு கரெக்டான பதம் வரும். பாருங்கள் இப்படி. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவி நமக்கு தேவையான சைஸில் இதை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் உருட்டினீங்கன்னா நம்ம சுவையான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் செஞ்சுட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.